வச்சுக்கோங்க. 5வது ஓவர் போட எங்கள் சதீஷ் ஃபர்ஸ்ட் பால் தரையோட ஆடிருக்காங்க. 2 ரன் பண்ணுறாங்களா, சிங்கிளோட சாப்பிட்றான்னு பார்த்தா இந்த பால் ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் போயிருக்கு, கேட்சை பிடிச்சிடுறாங்களா, கீப்பர் போயிருக்காரு பிரகாஷ். நல்லா நல்லா ஆடக்கூடிய பேட்ஸ்மேன் ரகுவோட விக்கெட்டை இங்கே பிடிச்சிட்டாங்க. நீ பேட்ஸ்மேனா இங்கே யங்ஸ்டர் இளவரசன் தெளிவாக கட் பண்ணிட்டு போயிருக்காரு. அங்கே பாயிண்ட் காமன் இருந்தாரு, நல்லா சாப்பிடுங்க சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் பூண்டு வந்திருக்கு, எக்ஸலன்ட் டெலிவரி ஃப்ரம் சதீஷ் இங்கே டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் சான்ஸ் ஃபார் விக்கெட் கேட்ச் வாய்ப்பா அங்கே புஷ்டாரா பால் வரைக்கும் வந்தாங்க, ஆனால் மிஸ் ஆயிடுச்சு. இது வரைக்கும் ஒரு ரன் ஓட்டாங்க, ஒன்னோட ஸ்டாப் ஆயிட்டாங்க. ஸோ நல்லா அடிக்கிற பேட்ஸ்மேனுக்கு எங்கள் பாபிலோவுக்கு டைப் போட்டிருக்காங்கன்னு சொல்லலாம், ஒரு சிங்கிள் பாலோட. நெக்ஸ்ட் ஒன் பேட்டில் பட்டு வந்துச்சா, ஏதோ ஒரு சவுண்டு கேட்டுச்சா, ஆனால் கீப்பர் பிடிக்கல அப்படிங்கிற பட்சத்தில் டாட் பால். டாட் பாலோட இங்கே ஓவர் முடிவு கொண்டு வந்திருக்காங்க. 5 ஓவருக்கு 47 அடிச்சிருக்காங்க. போன ஓவரை போட்டால் சதீஷ் எக்ஸலண்டாக போட்டிருக்காரு, 3 ரனுக்கு நல்லா போட்டு கொடுத்துருக்காரு. வச்சுக்கண்ணா 6வது ஓவர் படா எங்கள் யூபி ஃபர்ஸ்ட் ஒன் விட்டு தட்டினாரு, ஆனால் பவுலர் கைக்கு தான் போயிருக்கு. டாட் பால். ஃபர்ஸ்ட் பாலே டாட் பாலோட இங்கே ஸ்டார்ட் பண்ணுறாரு யுவராஜ். செகண்ட் ஒன் சூப்பராக ஆனாரு, கவர்ஸில் சான்ஸாக தாண்டி போயிருந்தா ஃபீல்டர் போனாலும் வெட்டி பிடிக்க முடியல. ஒரு பவுண்டரி போயிடுச்சு இங்கே பாபிலோ பேட்டில் இருந்து. பாலோட நெக்ஸ்ட் ஒன் சுற்றிருக்கான ட்ரை பேட்டில் பண்ணல, வேகமாக போட்டிருக்கான்னு சொல்லலாம் எங்கள் யூபி கையில் இருந்து. டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் சான்ஸ் ஃபார் விக்கெட் வாய்ப்பா அங்கே பின்னாடி இந்த ஃபீல்டர் ஸ்டாப் பண்ணி போட்டாருங்க. காம நல்ல எஃபோர்ட் ஃபீல்டர் இருந்து கரெக்டாக பேக்கப் இருக்கான்னு சொல்லலாம். ஒரு ஃபீல்டர் கிடையில இன்னொரு ஃபீல்டர் பிடிச்சா அடிக்கலைங்க, அடிச்சிருந்தா விக்கெட்டாக இருந்திருக்கோம். இங்கே 2 ரன் ஓட்டாங்க இந்த பாலில். நெக்ஸ்ட் ஒன் இந்த சம்மில் தட்டி விட்டு ஓடி இருக்காங்க. அங்கே ஃபீல்டர் இருக்காரு, சான்ஸ் ஃபார் 2 ரெஸ்ட் பண்ணிடுறாங்களா. ஃபர்ஸ்ட் அட்டம்ல எடுக்கலைன்னா கண்டிப்பாக ஓடி எப்பயுமே எடுத்துருவாங்க 2, அதுதான் நடந்துருக்குங்க. நெக்ஸ்ட் ஒன் சான்ஸ் ஃபார் ஒயிட் பாலோட. நெக்ஸ்ட் ஒன் சுச்சி திரும்பினாரு, ஆனால் ஃபீல்டர் கையில் தான் போயிருக்கோம். வெங்கட் இருக்காரு, ஃபீல்டர் கையில் வச்சிட்டாருங்க, அடிக்கல. ஒரு சிங்கிளோட இங்கே 6வது ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு. 6 ஓவருக்கு 57 அடிச்சிருக்காங்க கைக்குறிச்சி. 4 ஓவருக்கு 44 போன மேலே அடுத்த 2 ஓவரை சீக்கிரமாக போட்டு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம் சதீஷ் அண்ட் யுவராஜ் சேர்ந்து. வச்சுக்கோங்க லாஸ்ட் ஓவர் கூட 5வது ஓவரை நல்லா போட்டுருந்தா சதீஷ் வந்தாரு. சான்ஸ் ஃபார் விக்கெட்டுக்கு வாய்ப்பா அங்கே ஃபீல்டர் கொடுத்தாங்க, நல்லா டேக் அண்ட் ஃபர்ஸ்ட் பாலே விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்ணுறாரு இங்கே சதீஷ். 41 ரன் அடிச்சிருக்காங்க இங்கே பாபிலோ. வெல் பிளேட் ப்ரோ, ஒர்த்தாக ஆடி கொடுத்துருக்கான்னு சொல்லலாம். நீ பேட்ஸ் பண்ணா இங்கே சுரேஷ். சான்ஸ் ஃபார் விக்கெட்டுக்கு வாய்ப்பா ராக்கர்ஸ் ரகு கையில் போனுச்சு, மிஸ் பண்ணிட்டாரு. அங்கே ஃபீல்டரும் மிஸ் பண்ணிட்டாங்க. இது வரைக்கும் 2 3வது ரன் ஓடிடுறாங்களா. ஃபீல்டர் பூச்சிட்டாங்க, 2 ரன் இந்த பாலில் லைஃப் கிடச்சி. நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக அடிச்சிருக்காரு, எக்ஸ்ட்ரா கவர்லாம் அங்கே ஃபீல்டர் இருக்காங்க. சான்ஸ் ஃபார் 2 ரெஸ்ட் பண்ணுறாங்களா, சிங்கிளோட சாப்பிட்றாங்கன்னு பார்த்தா குயிக்கரான த்ரோங்க, தெளிவாக அடிச்சிருக்காரு சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் குயிக் பூரா போட்டிருக்காரு, செம்ம பேஸில் போட்டிருக்கான்னு சொல்லலாம் இங்கே சதீஷ். டாட் பால் பாலோட 5th ஒன். இந்த மாதிரி கேட்சுக்கு வாய்ப்பு பிடிக்கிறாரா, முன்னாடி விட்டு தான் பிடிக்க பார்த்துருக்காரு. ஒரு சிங்கிள். லாஸ்ட் 1 பால் டார்கெட் நினைக்க போகிற பந்து நேருக்கு நேர் மறுத்து அடிச்சிருக்காரு, தாண்டி போயிருந்தா விக்கெட்டுக்கு வாய்ப்பான்னு பார்த்தா போஸ்டாருங்க இங்கே மணி. அதான் டேக் அண்ட் விக்கெட்டோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிவுக்கு வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிவில் 61 அடிச்சிருக்காங்க கைக்குறிச்சி, 62 டார்கெட் ஃபார் கோவில்பட்டி. ஸோ பார்க்கலாம் மேட்ச் எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படிங்கிறத. இங்கே 62 டார்கெட். ஒனி மேட்ச் பண்ணாங்க. சைக்கிளில் இருக்க போகிறது ராக்கர்ஸ் ரகு, நான் சைக்கிளாக வெங்கட். ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண பருதி. ஃபர்ஸ்ட் ஒன் மிஸ் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லணும். நல்லா கீப்பிங் இங்கே ரகு விழுந்து பிடிச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் பாலே ஒரு டாட் பால், 1 பவுன்ஸ் கொடுத்துருக்காங்க லெக்கம் பேர். பாலோட செகண்ட் ஒன் குயிக்கராக வந்துருச்சு, எக்ஸ்ட்ரா ஒரு பம்பிள், ஒரு சிங்கிள். பாலோட 3rd ஒன் வெங்கட் மீட் பண்ணுறா. ஃபர்ஸ்ட் ஒன் வரட்டி ஆட போகிறாரு, அம்பேஸ் கால் கொடுத்துருக்காங்க. பாலோட நெக்ஸ்ட் ஒன் ஒன் மோர் குயிக்கர் டெலிவரி அப்படின்னு சொல்லலாம். எங்கள் கையில் போகும்போது பாஸ்டாக விட்டாங்க, ஒரு சிங்கிள். பாலோட நெக்ஸ்ட் ஒன் ரகு ஆன் ஸ்ட்ரைக். ஆசாருங்க கைக்குட்டியும் ஃபர்ஸ்ட் பவுண்டரி எக்ஸ்ட்ரா கவரில் தான் போயிருந்துச்சு. இங்கே கோயில்பட்டிலையும் ஃபர்ஸ்ட் பவுண்டரி எக்ஸ்ட்ரா கவரில் அடிச்சிருக்காங்க. செகண்ட் இன்னிங்ஸ்க்கான ஃபர்ஸ்ட் பவுண்டரி பதிவு பண்ணுறாரு இங்கே ராக்கர்ஸ் ரகு. பாலோட செகண்ட் ஒன். நெக்ஸ்ட் ஒன் விட்டு தட்ட பார்த்தாரு, 1 மோர் குயிக்கர் டெலிவரி இங்கே பருதி கையில் இருந்து டாட் பாலோட முதல் ஓவர் முடிவு கொண்டு வந்திருக்காங்க. 2வது ஓவரோட ஃபர்ஸ்ட் ஒன்
தட்டிக்கிட்டு குயிக்கராக ஒரு சிங்கிள் ஓடிடுறாங்களா. பருதி பாலை எடுத்தார், அதுக்கு முன்னாடியே ஓட்டாங்க பாஸ் ஆகிங்க. ஒரு சிங்கிள். செகண்ட் ஒன் சூப்பராக எடுத்தார். அங்கே ஃபீல்டர் கரெக்டாக எடுத்துருக்காருங்க. நல்லா ஸ்டாப் ஃபீல்டருங்க. ஃபீல்டரோட எஃபர்ட்டில் தான் ஸ்டாப் ஆகிருக்குன்னு சொல்லலாம். ஒரு டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் மறிச்சா ஆட பார்த்தாரு. ஹைட்டு தான் போயிருக்கு, டிஸ்டன்ஸ் போகலை. சான்ஸ் ஃபார் விக்கெட்டுக்கு வாய்ப்பா பிடிக்கலங்க. பால் வரைக்கும் போனாங்க, ஆனால் கேட்சை பிடிக்க முடியல. ஒரு 2 ரன் விட்டாங்க. நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை ஆச்சாருங்க. இது கண்டிப்பாக தாண்டி போயிடும். பவுண்டரி போயிடுச்சு. பிகேஜ் சம்பளைங்க. ரகு பேட்டில் இருந்து போன பால் இதான் ட்ரை பண்ணார். போன பால் எஜ்ஜு வாங்கிச்சு. இந்த பால் தெளிவாக ஆச்சாரு. பாலோட நெக்ஸ்ட் ஒன் இந்த முறையும் பாட பார்த்தாரு, ஆனால் பேட்டில் பண்ணல. டாட் பால். பாலோட நெக்ஸ்ட் ஒன் ட்ரை வாடி இருக்காரு. கவர் ட்ரை. அவங்க லாங் ஆஃப் ஃபீல்டை கரெக்டி பாலுக்கு போயிட்டாங்க. நல்லா ஸ்டாப். ஒரு சிங்கிளோட இங்கே இந்த ஓவர் முடிவு பண்ணிருக்கு. 2 ஓவருக்கு 15 அடிச்சிருக்காங்க கோவில்பட்டி. தேர்ட் ஓவர் படா ஃபர்ஸ்ட் ஓவர் பட்டா பருதி. ஃபர்ஸ்ட் பாலே கவர்த்தில் அடிச்சிருக்காரு. சென்சர் பவுண்டரி போயிருந்தா இந்த பாலுக்கு போயிடுறாங்களான்னு பார்த்தா விரட்டி போனார். ஸ்டாப் பண்ண முடியலங்க. ஃபர்ஸ்ட் பாலே ஒரு பவுண்டரி கொண்டு வந்திருக்காரு. செகண்ட் ஒன் இந்த முறையா சார் இது கண்டிப்பாக போயிடும். பவுண்டரி கேப்பில் போயிடுச்சு. ஒரு பவுண்டரி. பேக் டு பேக் 2 பவுண்டரி, 2மே குவாலிட்டி ஆனான்னு சொல்லலாம் எங்கள் ரகு. அவளோட தேர்ட் ஒன் ஹார்டிக் பவுண்டரி அடிக்கிறான்னு பார்ப்போம். ஸ்டாப் பண்ணிட்டாருங்க. ஒரு ரன் பாஸாக ஓடிக்க இருக்காங்க. ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு சிங்கிள் அங்கே ஃபீல்டர் கரெக்டாக செட் பண்ணி எடுக்கல. சாரி த்ரோவை அடிக்கலை. அப்படிங்கிற பட்சத்தில் 1 2வது ரன்னாக மாறிடுச்சிங்க. நெக்ஸ்ட் ஒன் கேப்பில் தட்டிட்டு சான்ஸ் ஃபார் டபுள் ஓடிடுறாங்களா. அங்கே ஃபீல்டை விரட்டி பாஸாக போயிட்டாரு எங்க சுரேஷ். சிங்கிள். பாலோட நெக்ஸ்ட் ஒன் விரட்டி ஆடிருக்காரு. கேப்பில் போகுதா ஃபீல்டர் ஸ்டாப் பண்ணுறான்னு பார்த்தா நல்ல ஸ்டாப் ஃபீல்டர். ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் வர்ற விட்டு அடிச்சிருக்காரு. இதுவும் பவுண்டரி போயிருங்க. 2 பேருக்கு நடுவில் போயிடுச்சு. கண்டிப்பாக பவுண்டரி. 3வது பவுண்டரியை பதிவு பண்ணுறாரு இங்கே ராக்கஸ் ரகு ஆன் ஃபயர் அப்படின்னே சொல்லலாம். இந்த ஓவரில் 3 பவுண்டரி பதிவு பண்ணியிருக்காரு. இதோட 3வது ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு. 3 ஓவருக்கு 31 அடிச்சிருக்காங்க. ரெமினி இருக்க 4 ஓவருக்கு 31 அடிக்கணும். ஆச்சுங்க 4வது ஓவர் படம் எங்கள் மணி. ஃபர்ஸ்ட் பாலே எஜ்ஜு முட்டை ஆகி போயிருக்கு. சான்ஸ் ஃபார் விக்கெட்டுக்கு வாய்ப்பா. நல்லா டேக் ஹேண்ட். ஃபர்ஸ்ட் பாலே விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்ணுறாரு எங்கள் மணி. நெக்ஸ்ட் பேஸ் பண்ணா எங்கள் சதீஷ். சான்ஸ் ஃபார் விக்கெட்டானு பார்த்தா எஸ் அதே ஃபீல்டர் அதே பவுலர். ஆனால் பேட்ஸ்மேன் வேறு விக்கெட்டை இழந்தது. பேக் டு பேக் 2 விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காருன்னு சொல்லலாம். எங்க ரிமைனிங் 4 இருக்குது. நியூ பேட்ஸ்மேனாக எங்கள் காமு பவுலோட 40 விக்கெட் சான்ஸ் இருக்குது. பேக் டு பேக் முதல் 2 பால்லையும் 2 விக்கெட் எடுத்தார். இந்த மாதிரி ட்ரைவ் போயிருக்கு. ஒரு ஃபீல்டர் தாண்டி போக இன்னொரு ஃபீல்டர் கரெக்டாக ஸ்டாப் பண்ணிட்டாருங்க. 2 ரன் ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அடிச்சிருந்தா விக்கெட் இன்னுமே இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு சான்ஸ் இருந்துச்சு. நல்ல எஃபோர்ட் கீப்பர் ரகு. செம்மையாக டெடிகேஷன் கொடுக்குறான்னு சொல்லலாம் அந்த டீமோட சீனியர் பிளேயர். நெக்ஸ்ட் ஒன் அகைன் வெரைட்டி ஆனார். ஆனால் ஃபீல்டர் கையில் போயிடுச்சு. இந்த முறை ஒரு டாட் பால். 5th ஒன் கேப்பில் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. சான்ஸ் ஃபார் 2. அங்கே ஃபீல்டர் பாஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். பிரவீன் இருக்காரு. ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டஸ் பால் தெளிவாக கனெக்ட் பண்ணார். அங்கே பிரவீன் ஃபீல்டர் ரெடியாக இருக்கணும். பால் ஏமாந்து போயிடுச்சுங்க. ஏமாற்றி சொல்லலாம். ஒரு பவுண்ட்ரி. 1 more பவுண்ட்ரி இங்கே ராக்கஸ் ரகு பேட்டில் இருந்து பதிவு பண்ணியிருக்கான்னு சொல்லலாம். 4 ஓவருக்கு 38. போன ஓவர் அந்த பவுண்ட்ரி போகலன்னா சிக்கனமான ஓவராக இருந்திருக்கும். பவுலர் மேலே குறைய சொல்ல முடியாது. நல்லா தான் போட்டுருந்தார். 4வது ஓவரோட ஃபர்ஸ்ட் ஒன் அதையும் கண்ட்ரோல்டாக ஆடி இருக்கான்னு சொல்லலாம். எங்கள் காமு ஒரு சிங்கிள். எப்படி இருக்கு 17க்கு 23. அகைன் கேப்பில் பிளேஸ் போனார். ஆனால் இதை 2 மாற்ற ட்ரை பண்ணுறாங்களா. வினோத் ஃபாஸ்ட்டாக விரட்டி போய்க்கிருந்தார் பாலுக்கு. அங்கே அடிச்சிருக்காங்க. பிடிச்ச அஸ்டாரா. எஸ் விக்கெட் கொடுத்துருக்காங்க. 1 ரன் ப்ளஸ் 1 விக்கெட் இந்த பாலில் இங்கே. நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக அடிச்சாருங்க. எக்ஸ்ட்ரா கவரில் சான்ஸ் பவுண்டரியாக ஃபீல்டை விரட்டி போய்க்கிருக்காரு. ஸ்டாப் பண்ணிட்டாருங்க. வாட்டனை போட்டாங்க ஃபீல்டர் இருந்து சூப்பராக ஸ்டாப் பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக ஒரு 2 ரன்னை ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்கான்னு சொல்லலாம். இந்த பால் 2 ரன். பாலோட நெக்ஸ்ட் ஒன் சுவிட்சுக்கிட்டுக்கான ட்ரை. பேட்டில் பாலில் மிஸ் பண்ணிட்டாரு. 5th ஒன் வெயிட் பண்ணி பேக் ஃபுட் புல் ஷாட். சான்ஸ் ஃபார் தாண்டி போயிருந்தா 6 போயிருதான்னு பார்த்தா எஸ் போயிடுச்சுங்க. ப்ரெஷரான சுச்சுவேஷனில் முக்கியமான நேரத்தில் ஒரு 6 பதிவு பண்ணியிருக்காரு இங்கே ராக்கஸ் ரகு. நெக்ஸ்ட் ஒன் கேப்பில் பிளேஸ் பண்ணிட்டு சான்ஸ் ஃபார் 2 ரெஸ்ட் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஃபீல்டர் ரொம்ப லைன் தடாருனாரு. தெளிவாக ஆட்டாரு. ஒரு 2 ரன் இங்கே 6 தொடர்ந்து. ஸோ மேட்சுக்கு என்ன தேவையோ அதை கரெக்டாக பண்ணிக்கிறான்னு சொல்லலாம் இங்கே ராக்கஸ் ரகு. 5 ஓவருக்கு இங்கே 50 எடுத்திருக்காங்க. ரிமினி இருக்க 12 பாலுக்கு 12. மேட்சுக்கான முக்கியமான ஓவர் மேட்ச் ஓவர் போட எங்கள் மணி டு மணி சூப்பராக போட்டுருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாலே ஒரு டாட் பால்.
செகண்ட் ஒன் சூப்பராக அடிச்சாருங்க கவர்ஸில். கண்டிப்பாக இது பவுண்டரி போயிடும். ஒரு பவுண்டரிங்க. நெக்ஸ்ட் ஒன் பெரிய சுற்று ஆனால் பேட்டில் பண்ணல டாட் பால். ஃபோர்த் ஒன் தெளிவாக கட் பண்ணியிருக்காருங்க கேப்பில். கண்டிப்பாக 2 ரெஸ்ட் பண்ணுறாங்களா சிங்கிளோட ஸ்டாப் ஆகிறாங்கன்னு சொல்லிட்டா அங்கே ஃபீல்டர் எடுத்து பாஸ் அடிக்கிறதுக்குள்ளே வந்துட்டாருங்க. ஃபீல்டோட ரியாக்ட் பாஸாக தான் இருந்துச்சு, ஆனால் அதை விட இங்கே பாஸாக ஓடி இருக்கான்னு சொல்லலாம். 2 பேட்ஸ்மேன் சேர்ந்து ஒரு 2 ரன். அகெயின் தெளிவாக பேட்டில் வாங்கியிருக்காரு. ஒரு சிங்கிளானு பார்த்தா எஸ் ஃபர்ஸ்ட் அட்டம்ல எடுக்கல சிங்கிள். லாஸ்ட் ஒன் இந்த ஓவரில் இதையும் சிங்கிளாக மாற்றிட்டாங்க. அங்கே ஃபீல்டர் எடுக்கல அப்படிங்கிற பட்சத்தில் 1 2வது ரன்னு கண்டிப்பாக ஓடிடுவாங்க. போட்டாங்க இங்கே 2. ஸோ அகெயின் ஒரு ரன்னு 3வது ரன்னு இங்கே ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக த்ரோ வந்து உருட்டி விட்டார் ஃபீல்டர். அதை பார்த்து வேகம் குறைவாக இருக்கும். பேட்ஸ்மேன் 2 பேரோட வேகம் அதிகமாகிடுச்சு. அதன் காரணமாக போன பாலில் ஒரு 3-3ஓட 6வது ஓவர் இங்கே முடிவுக்கு வந்திருக்கு. 6க்கு 2 ஃபர்ஸ்ட் ஒன். சான்ஸ் ஃபார் விக்கெட்டுக்கு வாய்ப்பா கையில் தான் போட்டுருக்காங்க. மேட்சை பிடிக்கல ஒரு சிங்கிள். இந்த சிங்கிளோட எங்கள் மேட்சை டைப் பண்ணிட்டாங்க. செகண்ட் ஒன் ஹாஸ்டாருங்க பவுண்டரி. அந்த டீம்மேட்ஸ் இருந்த பக்கமாக ஒரு பவுண்டரியோட இங்கே மேட்சை வின் பண்ணுறாங்க. கோவில்பட்டி 3வது டீமாக எங்கள் ப்ரைஸை செக்யூர் பண்ணியிருக்காங்க.